ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கொடுமையான ஒரு பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அழிவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? மோசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ளும் இனி கேட்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய அழிவை நான் பார்த்துட்டேன். நிறைய நாச மோசங்கள் என் வாழ்க்கையில் காணப்பட்டு விட்டது. என் குடும்பத்தில் நிறைய அழிவு, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாச மோசம், எவ்வளோ இழப்புகளை நான் சந்திச்சிட்டேன். கொடுமையான வழியில் நான் நடந்து போயிட்டேன். என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் ஜனங்க இந்த பாதையில் நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இனி கொடுமை உன் தேசத்தில் காணப்படாது, அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ளே கேட்கப்பட மாட்டாது. இதுவரைக்கும் அழிவு இருந்துச்சுங்க, இதுவரைக்கும் நாசங்கள் இருந்துச்சுங்க. இனி அழிவு கேட்கப்பட மாட்டாது, நாசங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வராது. கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதுவரைக்கும் கண்ட எல்லா நாசங்கள் போதும், மோசங்கள் போதும், கொடுமை போதும், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பாடுகள் போதும்ப்பா. இனி ஒரு சமாதானத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நீங்கள் நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரந்தலபா தியாந்தலபா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். போதும்ப்பா, இது வரைக்கும் பட்ட பாடு, நாச மோசங்கள் போதும். எவ்வளோ மோசத்தை சந்திச்சிட்டாங்க, எவ்வளோ இழப்புகளை பார்த்துட்டாங்க. எஸ், தேங்க்யூல்லா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. சாந்தாலபா. என் வாக்கின்படி கர்த்தர் உன்னை விடுவித்து நாச மோசங்களுக்கு விலக்கி உன்னை பாதுகாத்து கொடுமை தேசத்திலும் நாச மோசங்கள் உன் எல்லைகளுக்குள் இல்லாதபடி இதோ கர்த்தர் நான் உன்னை விடுவிக்கிறேன். ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறான். தேங்க்யூல்லா. ஆமென். ஆண்டவர், உன் துக்க நாட்கள் இன்றோட முடிந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார். ரந்தல பௌசி ஆந்தலபா. தேங்க்யூ. இந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.